இலங்கைக்கு கிடைத்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 203 பில்லியனாக அதிகரித்திருக்கின்றது. இலங்கையினுடைய ஏற்றுமதியிலே பாரிய அளவு வளர்ச்சி. இலங்கையினுடைய கடன் மறுசீரமைப்பு. இலங்கையினுடைய பொருளாதார தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நீங்க இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கிறீங்க. அந்த வகையில கடந்த வாரம் இடம்பெற்ற சில முக்கியமான பொருளாதார விடயங்களை பற்றி பார்ப்போம். இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற வெளிநாட்டு நேரடி முதலீடுகள்ல அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை போன்ற நாடுகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த முதலீடு என்பது ஒரு அத்தியாவசியமான பொருளாதான் இருக்குது. இலங்கை முதலீட்டு வாரியத்தின் கூற்றும்படி இந்த முதல் காலாண்டுல இலங்கைக்கு கிடைத்த நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் தொகையை பார்த்தோம்னு சொன்னா 203 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. இது 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது, அதாவது முதல் காலாண்டோடு ஒப்பிடுகின்ற போது 90% வளர்ச்சியை கண்டிருக்கு. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு கிடைத்த மொத்த நேரடி வெளிநாட்டு முதலீடை பார்த்தோம்னு சொன்னா சுமார் 650 மில்லியன் டாலரும் 800 மில்லியன் டாலருக்கும் இடையில தான் காணப்பட்டிருக்கின்றது. முதல் காலாண்டுல கிடைத்த இந்த 203 மில்லியன் அமெரிக்க டாலர்ல 41% துறைமுக வளர்ச்சிக்கும், 34% உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும், 20% சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கும் கிடைத்த நேரடி வெளிநாட்டு முதலீடுகளாக காணப்படுகின்றது. இலங்கையில உள்ள இந்த நிறுவனங்களும் இந்த சில சமயங்கள்ல இந்த மாதிரியான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில இந்த நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் அளவை பார்த்தோம்னு சொன்னா மொத்தமா 32% அதிகரித்திருக்கின்றது. கடந்த ஆண்டுல முதல் ஆண்டோட இதை நாங்க ஒப்பிடுகின்ற போது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள்ல சுமார் 87 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னு சொன்னா முதல் காலாண்டுல இலங்கைக்கு கிடைத்த முதலீட்டு செயல்திட்ட பரிந்துரைகள்ல மொத்த மதிப்பு 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் என குறிப்பிடப்படுகின்றது. இதுல 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளாக வந்த திட்ட பரிந்துரைகளாக இருக்கின்றன. இது 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது, அதாவது முதல் காலாண்டோடு ஒப்பிடுகின்ற போது ஏறத்தாழ 18% வளர்ச்சியை காட்டுகின்றது. இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னண்டா, இலங்கையினுடைய ஏற்றுமதியிலையும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கைக்கு எவ்வளவு முக்கியமோ அத மாதிரி ஒரு பொருளாதாரத்துல ஏற்றுமதி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. இலங்கையின் ஏற்றுமதி பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துல இருந்து மே மாதம் வரையும் மொத்தமா 7% வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. மதிப்பா பார்த்தோம்னு சொன்னா முதல் 5 மாதங்கள்ல இலங்கையினுடைய மொத்த ஏற்றுமதி 6.93 பில்லியன் அமெரிக்க டாலர் என குறிப்பிடப்படுகின்றது. ஏறக்குறைய 7 பில்லியன் அளவாகவும் இது காணப்படுகின்றது. இந்த ஏற்றுமதி என்பது பொருட்கள் ஏற்றுமதியாக காணப்படுகிறது. அதே மாதிரி சேவைகள் ஏற்றுமதியாக ஆகிய இரண்டும் சேர்ந்துதான் இது காணப்படுகின்றது. குறிப்பா இந்த பொருட்கள் ஏற்றுமதியை பார்த்தோம்னா 5.46 ஆக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதன் மதிப்பீட்டின் அடிப்படையில 5.34 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. எங்கட சேவைத்துறை ஏற்றுமதியை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜனவரி மாதத்துல இருந்து மே மாதம் வரைக்கும் 13.2% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த மதிப்பின் அடிப்படையில் 1.58 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. சேவைத்துறையின் கீழ் குறிப்பாக பிஓபி தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமானத்துறை போன்றவை இந்த சேவை ஏற்றுமதிக்குள்ள உள்ளடங்குகின்றது. இந்த மே மாதத்தை மட்டும் நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கடந்த ஆண்டுல மே மாதத்தோட ஒப்பிடுகின்ற போது இந்த ஆண்டுல மே மாதத்துல மொத்த ஏற்றுமதியில 6.35% வளர்ச்சியை அடைந்திருக்குது. அதன்படி மே மாதத்துல மட்டும் எங்கட ஏற்றுமதியை பார்த்தோம்னு சொன்னா 1.38 பில்லியன் டாலர் மதிப்பை பதிவு செய்திருக்கின்றது. இதே நேரத்துல பொருட்கள் ஏற்றுமதியில மே மாதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா 1.7% வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. இதுல விசேடமான ஒரு விடயம் என்னண்டா, சேவை ஏற்றுமதியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா குறிப்பிடத்தக்க ஒரு அளவுல ஒரு முன்னேற்ற போக்கத்தான் காட்டுகின்றது.
கடந்த ஆண்டுல மே மாதத்தோடு ஒப்பிடுகின்ற போது சுமார் 22% வளர்ச்சியை காட்டுகின்றது. மே மாதத்துல மட்டும் சேவை ஏற்றுமதியில 358 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு இது வளர்ந்து இருக்கின்றது. இந்த ஏற்றுமதியின் வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்த துறைகளை பார்த்தோம் என்று சொன்னா, குறிப்பாக உற்பத்தி, ஆடைத்துறை, தேங்காய் சார்ந்த தொழில்கள், மற்றது இந்த மசாலா பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில தான் இந்த சேவை அதிக அளவில் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்ல வேண்டும். எங்கட சேவை துறையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, எங்கட மிக முக்கியமான சந்தையாக எங்கட சேவை துறைக்கு இருப்பது அமெரிக்காவா தான் காணப்படுகின்றது. இந்த முதல் 5 மாதங்கள்லயுமே மிக முக்கியமான சந்தை வாய்ப்பை அமெரிக்கா தான் எங்களுக்கு தந்திருக்கின்ற சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டோடு நாங்க இதை ஒப்பிடுகின்ற போது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில சுமார் 5.58% வளர்ச்சியை அடைந்திருக்கின்றோம். ஜூலை மாதம் 9ஆம் தேதி அமெரிக்கா விதித்த இந்த வரிகள் தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்பட உள்ள இருக்கின்ற இந்த நிலையில நாங்க மறக்க கூடாம இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னண்டா, இந்த பெரும்பாலான வரிகளை இன்னும் நீடிப்பதாகவும் வரிகளை ஏதாவது ஒரு வரையில கைவிடுவதாகவோ இருக்கலாம். ஆனா இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் அவர்களுடைய கூற்றுப்படி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஆண்டுல பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டினதும் ஏற்றுமதியில இருந்து சுமார் 19 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அவர் கருதுகின்றார். அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய கடன் மறுசீரமைப்பு. ஏற்றுமதி துறைக்கு பின்பு இலங்கையில் உள்ள எல்லாருமே கேட்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவெண்டா, எங்கட நாட்டுல நாங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கிறோம், அதே மாதிரி அந்த கடனை செலுத்த எவ்வளவு காலம் தேவை என்பதுதான். கடன்களை வழங்கியவர்களை இந்த கடன்களை மறுசீரமைப்பதற்கு பிறகு சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள்ல நாங்க எவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டி இருக்குது என்று குறித்து இந்த நாட்கள்ல ஒரு விவாதம் ஒன்று நடந்து கொண்டு வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்துல 2022ஆம் ஆண்டுல வெளிநாட்டு கடன்களை செலுத்துவது கடினமா இருக்கும் என்று சொல்லி நாங்க இலங்கையாளர்களாகி நாங்க அறிவிச்சதற்கு பிறகு குறிப்பாக இந்த சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் மறுசீரமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த அடிப்படையில எங்கட தேசிய கடனும் வெளிநாட்டு கடனும் 3 முக்கிய பிரிவுகளை கொண்டிருக்குது. முதலாவது இந்த பலதரப்பு நிறுவனங்கள்ல இருந்து நாங்க பெற்றுக்கொள்ற கடன். அடுத்தது நாடுகளுக்கு இடையில நேரடியாக பெற்றுக்கொள்றது. இந்தியால இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ நாங்க நேரடியாக கடனை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மை. அடுத்தது இறையாண்மை பத்திரங்களை விநியோகிப்பு, அதன் மூலமா பெற்றுக்கொள்கின்ற கடன்களாக காணப்படுகின்றது. இந்த கடன்களை மறுசீரமைப்புக்கு செய்த பிறகு 2025 முதல் 2038 வரை எதிர்காலத்துல கடனுக்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டி இருக்கும் என்பது குறித்த தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில முன்பு போலவே எங்கட கடன்களை நாங்க தொடர்ந்து செலுத்தி இருந்தா என்ன நடந்திருக்கும் என்று சொன்னா, 2025ல 2.15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்க செலுத்தி இருப்போம். ஆனா இப்போது அந்த தொகை 330 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுல நாங்க 330 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த வேண்டி இருக்கும். ஆனா கடந்த முறை நாங்க செலுத்திய அதே முறையில நாங்க கடன்களை செலுத்தி இருந்தோம் என்று சொன்னா, எங்கட கடன் செலுத்துற தன்மையில சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்க செலுத்த வேண்டிய நிலை எங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா 2027-28 ஆகிய 2 ஆண்டுகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் தோராயமாக 544 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்க செலுத்த வேண்டி இருக்கும். இல்லையெனில் இந்த மறுசீரமைப்பு இல்லாம நாங்க முந்தைய கடன்களை நாங்க தொடர்ந்து செலுத்தி கொண்டு வந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த தொகை இன்னுமே அதிகமாகத்தான் இருந்திருக்கும். இலங்கை மத்திய வங்கி என்ன சொல்றாங்கடா, தங்களோட இருப்புக்களை அதிகரித்துக் கொள்வதற்காக வங்கி கட்டமைப்புக்குள்ள வார டாலர்களை தாங்க கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விடயமாகவும் காணப்படுகின்றது. கடந்த வாரம் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் இந்த வாரம் பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் நடக்க இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களோடு அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்னு சொல்லி எல்லா சேனல்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸையும் தெரிவிங்க.